பொதுவாக ஒருத்தர் பேசுகிறதுக்கு முன்னாடி தண்ணி வச்சாங்கன்னா டயத்துக்கு முடிச்சிருங்கன்னு அர்த்தம். இதை புரிஞ்சு சிரித்த 3 பேருக்கு நன்றி. இந்த மேலே நிற்கிறாங்கல்ல இவங்கெல்லாம், நீங்கள்லாம் மண்ணில் இருக்கிறவங்க, மேலே இருக்கிறவங்களாம் விண்ணில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள். அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. இந்த கை தட்டுறதுல 2 இருக்குது. ஒன்று நல்லா இருக்குன்னு தட்டுறது, இன்னொன்று டே விட்றா அப்படிங்கிறதுக்கு. இந்த மேலே நிற்கிறவங்கெல்லாம் ஃபேக்கல்ட்டி டீச்சர்ஸா, அருள் கூர்ந்து உங்களை பணிஞ்சு கேட்டுக்கிறேன். எனக்கு 52 வயசு ஆகுது, 32 வருஷமாக பேசியிருக்கேன். இது வரைக்கும் ஆரம்ப பள்ளியிலேருந்து டீம்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் ஒரு 2000 எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனுக்குள்ளேயாவது போயிருப்பேன். 11:30 மணிக்கு 9:30 மணிக்கு உட்காத்தி வச்சு 11:30 மணி வரைக்கும் தெளிய அடித்து இவ்வளவு அமைதியாக இருக்கிற ஒரே ஆடியன்ஸ் இவங்க தான். நீங்கள் உட்காந்தா போதும், அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த டீச்சர்ஸ்க்கு ஒரு கை தட்டுங்க. அந்த 3 லேடி டீச்சருக்கு நடுவில் ஒரு ஜென்ஸ் இருக்கார் பாருங்க, தாடி வச்சுட்டு. அப்படியே ஆக்டர் சசிகுமார் மாதிரியே இருக்காரு. பார்த்தீங்களா எவ்வளோ நோப்பிலையை பார்த்தீங்களா? இது வரைக்கும் இப்படி இருந்தாப்புல, இப்போ அப்படிங்கிறாப்புல. நீங்களும் உட்காந்துடலாம், என் கால் வலிக்குது. ரைட். எனக்கு முன்னாடி பேசின ஒரு சாருக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார், கண்ணை மூடுங்க, கண்ணை மூடினோன்னு யார் தெரிகிறா அப்படின்னு. உடனே ஒருத்தர் எந்திரிச்சு மேக்ஸ் டீச்சர் அப்படின்னாங்க. பின்னாடியிலேருந்து ஒரு ஏன் சயின்ஸ் டீச்சர் தெரிய மாட்டாங்களா? அதில் ஒருத்தர் மாப்பிள்ளை நயன்தாரா கூட தெரிவாங்கடா அப்படின்னு. நான் அதெல்லாம் முதல் ரோலை. அதுக்கப்புறம் அவர் திருப்பி கண்ணை மூடுங்க அப்படின்னாங்க. 3வது ரோலேருந்து அப்படின்னாங்க. நான் அவருக்கே அப்படின்னா கடைசியில் பேசுகிற எனக்கு சொல்லிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் எல்லாத்தையும் தாண்டி முதல்ல நம்ம யாரை பாராட்டணும் அப்படின்னா, சகோதரி வாங்கம்மா. எனக்கு தெரிஞ்சு சும்மா வாங்க. எதையுமே ஒரு நிமிஷம் எதையுமே கேட்டு இந்த இவர் ஃபோட்டோகிராஃபரை ஒரு 5 நிமிஷம் நீங்கள் உட்காருங்க. ஏன் கல்யாணத்தில் கூட எங்கள் மாமனார் இப்படி ஒருத்தர் ஏற்பாடு பண்ணல. ஃபோட்டோ தான் விழணும், அவர் கீழே விழுந்துருவாரோன்னு நான் பயப்படுறேன். இப்படி போகிறாரு, அப்படி போகிறாரு, அப்படி எடுக்கிறாரு, இப்படி எடுக்கிறாரு. எந்த பக்கமாவது நான் நல்லா இருக்க மாட்டேன்னான்னு நினச்சி எடுக்கிறாரு. என் மனைவி சொல்லுவா நான் அஜித் மாதிரி இருக்கேன்னு. அதை பெருசாக நான் எடுத்து சும்மாச்சு உட்காரியா. அங்கே ஒருத்தன் கடுப்பாயிட்டான், இவன் கொல்ல போயடாவா அப்படின்னு. உட்காரு, சும்மாச்சுக்கோ சார். இந்த அம்மாவை பார்த்தீங்களா, ஒரு கையில் ஏதோ அவங்களுக்கு ஃப்ராக்சர், எழுதிக்கிட்டே பண்ணுறாங்க. நீங்கள் என்னவா மேடம் இருக்கீங்க? ஆமாம், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் நானும் 30 வருஷமாக பேசுகிறேன். இம்மு, இன்னு, இட்டு, இப்பு, இரு, இச்சு தப்பு இல்லாமல் பேசின முதல் தமிழாசிரியர் இவங்க தான். ஏன்னா நீங்கள் இந்த டிவி ரேடியோலாம் போட்டால் தெரியும். ரேடியோ மெரிச்சி சமாட்டு மச்சு துப்பு எச்சி அப்படிங்கிறான். அவன் வாயில் தர்பையை போட்டு பொசுக்க. இல்லாட்டி நீங்கள் டிவியில் பார்த்தீங்கன்னா பாதி குளித்ததோடய அந்த அம்மாவை கூட்டி வந்துடுவாங்க, முடியை விரித்து போட்டு ப்ரோக்ராம்குள்ளே பல்லக்க வெள்ளக்கம் அப்படிம்பாங்க. எவனுக்குமே இம்மு, இட்டு, இப்பு. ஒரு நிமிஷம். ஆங்கிலம்ங்கிறது வணிக மொழி, சமஸ்கிருதம்னு மந்திரம் சொல்கிறாங்கல்ல அது வேத மொழி, உருதுங்கிறது கவிதை மொழி, கவிதை உருதில் நிறையா வரும். சீனம்ங்கிறது குறியீட்டு மொழி, கோடு கோடாக இருக்கும். ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் அது பிழைப்பு மொழி. உலகத்திற்கே ஒரு தாய்மொழி உண்டுன்னா அதுதான் நம்ம தமிழ் மொழி. நல்லா நான் உண்மையாக சொல்கிறேன்.
நான் உங்கள் வயசில் 10th படிக்கும் போதெல்லாம் டிவியெல்லாம் கிடையாது. என் சொந்த ஊர். நான் முதல்ல டாடா பிர்லா அம்பானி குடும்பத்தில் பிறக்கணும்னு நினச்சேன். அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்லாத கிராமம். ஆனால் இன்றைக்கி சோறு சாப்பிட நேரம் இல்லாமல் ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் போடுறேன்னா 2 தான். இந்த தேவன் ஆண்டவன் போட்ட பிச்சை, என் ஆசிரியர்கள் போட்ட பிச்சை. நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இப்போ இவங்கெல்லாம் பிரமாதமாக ஸ்லைடு போட்டு நீங்கள் அப்படி படிக்கணும், இப்படி போக்கணும், கான்சன்ட்ரேஷனோடு இருக்கணும், போல் வால்ட்டு போட்டோன்னு நானே கிரவுண்டுக்கு போயிட்டேன். பிவி சிந்து அதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கு முன்னாடி ராமராஜ் காட்டன் போட்டார், கெவின்கர் இவர் ரங்கநாதனை போட்டார். நமக்கு ஒருத்தர் கண்ணை பார்த்தோன்னு அப்படிங்கிறோம். அப்புறம் அஜித் எல்லாரும் சொன்னோம், தப்பே இல்லை. நான் இவங்க எல்லாரும் எனக்கு முன்னாடி இந்த சார் பேசினார்ல, அவர் பேசும்போது ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்து அவர் பேசலை, ஒரு லைப்ரரிக்குள்ளே உள்ளே போயிட்டு வெளில வந்த எஃபெக்ட் இருந்தது. என்ன பியூட்டிஃபுல் டெலிவரி. ஒரு காலேஜ் பிரின்ஸ்பாலு, அதுக்கு முன்னாடி தூத்துக்குடியிலேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி உங்களுக்காக வந்தவர் ஐயா, என்னை அறிமுகப்படுத்தினவர். இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இவங்க ஓபிஎஸ் மாதிரி நின்றுக்கிட்டே இருக்காங்க, இவங்களுக்கு கை தட்டி அனுப்பிச்சிருங்க. அவங்க எந்த ஸ்கூல் என்னெல்லாம் தெரியாது. உங்கள் ஸ்கூல்லேருந்து வேறு யாராவது வந்திருக்காங்களா மேடம்? பள்ளி அவர் புதுநெல்லு புதுநாத்து படம் ஹீரோ மாதிரி இருக்கார், டை கட்டி பிளேசர் போட்டு அப்படியே ஹேண்ட்ஸமா. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒரு டீச்சரை பாராட்டினா பிரின்ஸிபாலுக்கு மூஞ்சி தின்னுண்டா போயிடும். ஆனால் டீச்சரை பாராட்டும் போது தன்னை விட தான் டீச்சருக்கு பெருமைன்னு கை தட்டின முதல் பிரின்ஸிபால் இங்கே தான் பார்க்கணும். அந்த அம்மா உச்சரிப்பை யாராவது கேட்டிங்களா? அருமையாக சொன்னாங்க. இந்த பாருங்கள், நீங்கள் ரொம்ப கை தட்டினா நான் பேச வந்ததே மறந்துடுவேன். எனக்கு ஒன்றும் ஸ்லைடு கிடையாது, இது கிடையாது, பேப்பர் பயந்து நிற்கிறேன். அப்படியே நான் படிக்கும் போதே சாய்ஸில் விட்டு படித்தவன். ஒன்று மட்டும் சொல்லிடுறேன், இது 10th+2க்கான மோட்டிவேஷன் ப்ரோக்ராம். அடுத்து 250 நாள், 37 நாள், 77 நாள் பதறிட்டேன். நான் இப்போ சொல்கிறேன், ஆண்டவன் சாட்சியா, நான் பகவத்கீதையும் படிக்கிறேன், பைபிளும் படிக்கிறேன், திருக்குறானும் படிக்கிறேன். எவரெல்லாம் டீச்சர் பேட்டை கேட்டு அவுட்ஸ்டாண்டிங்காக படிக்கிறீங்களோ அமெரிக்காவுக்கு போய் பிச்சை எடுக்கலாம். எவெல்லாம் ஆவரேஜாக படிக்கிறீங்களோ நம்மளை மாதிரி 4 பேருக்கு தொழில் கொடுக்கலாம். வாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் எந்திரிச்சு நில்லுங்க. இந்த அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. அவரால் தான் நான் வந்தேன் ப்ரோக்ராமுக்கு. கைத்தட்டு பத்தாது, நொறுக்கணும். சாமி சத்தியமா, ஏன்னா இவங்க எல்லாரையும் தெரியும். என்னை 10 நாள் தூங்க விடலை. சார் வந்துடுவீங்களா? அவசியம். நான் 1 மாதம் ஜெர்மன் போயிட்டேன் வெக்கேஷனுக்காக. அங்கே வந்து நிகழ்ச்சியெல்லாம் முடித்து நான் வந்து 2-3 நாள் தான் ஆகுது. எல்லா வேலையும் இங்கே சேர்த்து போட்டு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனாலும் அவர் சொன்னார், நான் இன்றைக்கி அவர்கிட்ட சொல்கிறேன், நான் நிறைய கோவில்களில் போய் ரன்னிங் கமெண்ட்ரிலாம் பேசியிருக்கேன். திருவண்ணாமலையிலையும் சபரிமலை ஜோதியையும் இதுலேயும் நீங்கள் டெலிவிஷனில் பார்க்கலாம். இல்லை சிறப்பு கால பட்டிமன்றத்தில் பேசுவோம், கான்வகேஷனில் போய் பேசுவோம். இப்போ இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த மாதம் ஃபுல்லாக இண்டக்ஷன் ப்ரோக்ராமு போகிறோம். ஆனால் அது எல்லாத்தையும் விட, ஒரு கோவிலுக்கு போய் புண்ணியத்தை கட்டிக்கிறத விட 10th+2 என் தம்பி தங்கச்சிகள்கிட்ட பேச வந்திருக்க என் பொண்ணு மாதிரி இருக்கக்கூடிய, என் புள்ள மாதிரி இருக்கக்கூடிய உங்கள்கிட்ட பேசுகிறத நான் புண்ணியமாக நினைக்கிறேன். சாமி சத்தியமாக. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் இன்றைக்கி. அதுவும் ஒரு 45-50 நிமிஷம் இவங்கெல்லாம் பேசின போது ஒரு விஷயம் செய்வோம். அந்த தம்பி யாருன்னே எனக்கு தெரியாது. ஆனால் போன வருஷம் என்ன நடந்தது, அதுக்கு முதல் வருஷம் என்ன நடந்தது, இதை ஒரு வேள்வியாக செய்கிறாங்க. பாரதி சொல்லுவான்ல, அன்னசத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கே ஒரு ஏழை சிறுவனுக்கு எடுத்தறிவித்தல். இதுலேருந்து யாராவது சார், இதுலேருந்து ஒன்றும் இல்லை, தினமலர் நடத்துகிறான், தினமணி நடத்துகிறான், நிறைய புதிய தலைமுறை டிவி நடத்துகிறாங்க, எல்லாம் வெற்றி நிச்சயம், ஜெயித்து காட்டும், எல்லாத்துக்கும் போகிறேன். ஆனால் நான் சேலஞ்சு பண்ணுறேன் தம்பி, இந்த வருஷம் 10th+2 ஸ்டேட் ஃபஸ்ட்டு இந்த கும்பல்லேருந்து தான் ஒருத்தர் வராங்க. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஏன்னா
வாழ்க்கையில் பொறுமையாக இருக்க வேண்டிதான். 2 மணி நேரத்துக்கு மேலேயும் தெளிய வச்சு அடித்ததுக்கப்புறமும் பொறுமையாக இருக்கிற ஒரே ஆள் நீங்கள் தான். நான்லாம் எங்கள் ஸ்கூலில் படிக்கும்போது 40 நிமிஷத்துக்கு மேலே யாராவது இலக்கியம் மன்ற பேசினாங்கன்னா பேப்பரை மடித்து ராக்கெட் விட்டுருவேன் அப்படின்னு. அப்புறம் பக்கத்தில் உள்ளவனை கில்லுவேன். அப்புறம் காம்பை சொத்து நங்குன்னு குத்துவேன். அப்புறம் பேனால் இங்க் அடித்து விடுவேன். அப்புறம் மிஸ்ஸு பார்த்து நறுக்குன்னு குட்டிட்டு திரும்பிப்பேன். இப்போ இவ்வளவும் முற்பகல் செய்தி நான் பேசும்போது மகள்கள் செய்கிறாங்க. எல்லாம் எனக்கு தெரியும் உங்கள் சேட்டை எல்லாம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் அப்படியே பின் ட்ராப் சைலண்ட் ஆகுங்க பார்க்கலாம். அப்படி ஊசி போட்டால் ஊசி எடுக்கணும், அமைதியாக இருங்க பார்க்கலாம். அதில் ஒருத்தன் சொல்கிறான், எத்தனை பேருடா அமைதியாக இருக்க சொல்லுவீங்க? கண்ணா லாஸ்ட் ரோ உங்களை தம்பி உங்களை கைகூப்பி கேட்குறேன். நீங்கள் இந்த ஆடிட்டோரியத்தில் ஒரு நாள் உட்காந்து 3 மணி நேரம் வந்துட்டு போகிறதுக்கு 2 மாதம் திட்டமிடுறாங்க. 10 பேரை போய் பார்க்குறாங்க, இன்விடேஷன் அடிக்கிறாங்க, உங்கள் ஸ்கூலில் பர்மிஷன் வாங்குகிறாங்க. நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிற வரைக்கும் அவங்களுக்கு உயிர் போய் வரும். இவ்வளவு சேர்த்து நல்லா செஞ்சாங்கல்ல. இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கட்டும், ட்ரெஷரராக இருக்கட்டும், செக்ரட்டரியாக இருக்கட்டும், கமிட்டி மெம்பராக இருக்கட்டும், காம்பேர் பண்ணவங்களாக இருக்கட்டும், கோஆர்டினேட் பண்ணவங்களாக இருக்கட்டும், நீங்கள் யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிற ஆயாமாவாக இருக்கட்டும், நமக்கு டீ கொடுத்தவங்களாக இருக்கட்டும், வீடியோகிராஃபராக இருக்கட்டும். ஃபோட்டோ எடுத்தியாப்பா தம்பி? சரி, எடுத்த மாதிரி நடித்த அவராக இருக்கட்டும். எல்லாருக்கும் சேர்த்து ஒரு நிமிஷம் ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? பத்தலையே, பத்தவே இல்லையே. அவ்வளோதான் சார். உங்களுக்கும் பணிந்து சொல்லுவேன், நீங்களும் சாரும் எத்தனையோ ஈவெண்ட் நடத்தியிருப்பீங்க, எத்தனையோ இடத்துக்கு போயிருப்பீங்க. பிரின்ஸிபால் சாரையும் வச்சுக்கிட்டு சொல்கிறேன், உண்மையாகவே கிளாஸ் ஆடியன்ஸ் சார். நம்ம இந்த காலத்து பிள்ளைங்களை என்னென்னமோ நினைக்கிறோம். நம்மளால் 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வண்டி ஓட்டிக்கிட்டு ஹலோ கூப்பிடாதீங்க. முன்னாடிலாம் தனியாக பேசினா மென்டல்பாங்க, இப்போ தனியாக பேசலைன்னா மென்டலுங்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், சிக்னலில் நின்றுக்கிட்டு என்னை கூப்பிடாத, நான் வரமாட்டேன், நீ போ. எங்கடானா ஹெல்மெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு பேசுகிறான். வீட்டில் 3 நிமிஷத்தில் ஒரு தடவை சேனல் மாற்றுறோம். அதுக்குன்னு ஆப்ரேட்டர் மாதிரி சின்ன பையனையும் வச்சுருப்போம். எந்த வீட்லேயும் ரிமோட்டில் பேட்ரி சரியாக இருக்காது, இப்படி தட்டிகிட்டே போடுவாங்க. இதெல்லாம் அனுபவிச்சாதான் தெரியும். கோடீஸ்வரன் வீட்லேயும் அப்படியே திருப்புவாங்க, சரி வரும்போது வாங்கி. அவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கி இருக்குது. ஒரு காலத்தில் தாவி குதித்து விளையாண்டோம், இப்போ தடவி விளையாடுறோம். பல்லு விளக்குறோமோ இல்லையோ, காலைல எந்திரிச்சோன்னு செல்லு தான் விளக்குறோம் எல்லாரும். இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் கிட்டத்தட்ட 2 மணி நேரம். ஏன்னா நானே அந்த ஆளுக்கு பயந்து என் பிரேக்ஃபாஸ்ட்டே டிரைவரை வச்சு வர வழியில் தான் சாப்பிட்டு வந்தேன். எனக்கும் காப்பி தரேன்னு சொல்லி 3 தடவை கேட்டாங்க. புரியுதா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் குடிக்கலைன்னு அர்த்தம். இவ்வளவு பரபரப்பத்துக்குள்ள 8:20க்கு நான் வேளச்சேரியிலேருந்து புறப்பட்டா தான் இங்கே வெளியூருக்கு சீக்கிரம் போயிடலாம் போல். திருச்சிக்கு சென்னைக்குள்ளே வர்றதுக்குள்ளே உயிர் போகுது. ஏன்னா 10க்குள்ளேயாவது வந்துருங்க சார்னாரு. நான் 9:49 இந்த ரோட்டுக்குள்ளே வரும்போது, உள்ளே வரும்போது 10க்குள்ளே ஆடிட்டோரியத்துக்குள்ளே வந்துட்டேன். ஏன்னா என்னை விட ஸ்டூடெண்ட்டு பெருசு, உங்களை விட உங்கள் டீச்சர்ஸ் பெருசு, அதை விட உங்களுடைய நேரம் பெருசுன்னு நான் நம்புகிறேன். அருமையாக உட்காந்து கேட்டிருக்கீங்க. இன்னமும் உங்கள்கிட்ட பற்றி தமிழை எப்படி படிங்க, இங்கிலீஷை எப்படி படிங்க, மேத்தமெட்டிக்ஸை படிங்க, சயின்ஸை எப்படி படிங்க, இவ்வளோ மார்க் வாங்குங்க, எக்ஸாமுக்கு இவ்வளோ நாள் தான் நூல் போட்டு கட்டிக்கங்க, திருப்பி பாருங்கள், செதுக்குங்க, எதுவுமே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா? 365 நாள் எதை சொல்லணுமோ அதை 3 பேர் பிச்சு பெடல் எடுத்து பிரமாதமாக சொல்லிட்டாங்க. 10வது கைத்தட்டு நல்லா தான் தட்டுங்களேன், பிரிச்சுட்டாங்க. நீங்கள் அந்த காலேஜில் போய் அந்த பிரின்ஸிபாலை பார்க்கணும்னா அட்மிஷன் சமயத்தில் 6 நாள் நிற்கணும். ஆனால் உங்களுக்காக வந்து அவர் 6 மணி நேரம் செலவு பண்ணுறாரு. ராத்திரியில் ஒருத்தர் தூத்துக்குடியிலேருந்து இங்கே அவசரமாக வரணும்னா ஏன்? ஒன்று தான், இந்த கும்பல்லேருந்து யாராவது 10 பேர் 100க்கு 100 வாங்கி இங்கே வந்து எல்லாரும் பாஸ் பண்ணி அடுத்த லெவல் போயிட்டீங்கன்னா உங்கள் தாய் தகப்ப மாதிரி சந்தோஷப்படுறது தான் அந்த மனுஷனுடைய எண்ணம். ஆனால் எனக்கு இந்த கும்பல்லையே பிடிக்காத ஒரே ஒருத்தர் சார் தான். எதை எடுத்தாலும் 100 மார்க் வாங்கியிருக்காரு. நல்லா 3 சப்ஜெக்டை கூட்டினாலே 100 வாங்க மாட்டேன்.
35 35 35. நான்லாம் ஒரு தடவை 70 எடுத்துட்டேன் மேத்தமெட்டிக்ஸில். எங்கள் அப்பா பேப்பரை கிழிச்சிட்டாரு. இது என் பேப்பர், என் புள்ள இல்லைங்கிறாரு, சத்தியம் பண்ணுறாரு. எங்கள் அம்மா அதுக்குள்ளே எனக்கு மொட்டை போட்டுக்கிறேன், கடா வெட்டுறேன், எல்லாம் வேண்டிருச்சு. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைம்மா பக்கத்து பேப்பர்மா அப்படின்னு. அதான் எங்கள் அப்பா சொல்கிறார், தெரியுமில்ல நம்மளால் அதெல்லாம் எடுக்க மாட்டானே அப்படின்னு. இதுக்கு மேலே எங்கள் அண்ணன் எல்லாம் பிரமாதம். எங்கள் அக்கா மேத்தமெட்டிக்ஸில் 98 எடுத்துகிட்டு அழுவா. அந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு எங்கேருந்து தான் அழுக வருமோ. எங்கள் அண்ணன் பிரமாதம், 22 மார்க் மேத்தமெட்டிக்ஸ் பாட்டலியில். எங்கள் அப்பா பிரகதீஷ் இப்போ அங்கே மாப்பிள்ளை நம்ம செட்டு. எங்கள் அப்பா அடிக்க கை வாங்கினார். ஏண்டா வெக்கமா இல்லை, அவர் 2 குறைஞ்சிருச்சு, நான் அழுதுகிட்டு இருக்கா. 28 வாங்க லூஸு. இந்த 28 எப்படி போட்டார்னு எனக்கு தெரியலப்பா. இதெல்லாம் கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், ரைட். அங்கே யாரோ ஃப்ளக் பாயிண்ட்டை பாவம் சார்ஜர் போடுறதுக்கு உயிரை பணையம் வைக்கிறாங்க. இந்த ப்ரோக்ராம் யாரால் நடக்குதுன்னு நினச்சிங்க? இந்த கமிட்டி மெம்பர் இவ்வளோ பிரமாதமாக நடத்தினதுனாலையா, இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணி அமிச்சதுனாலையா? இன்றைக்கி நல்லா நினச்சி பாருங்கள். ஒரு சாட்டர்டே தமிழ்நாட்டில் எல்லா டீச்சரும் சம்பளம் வாங்குகிறான். சனி ஞாயிறு எப்படா லீவு வரும்னு நினப்பான். உலகத்தில் உங்கள் தாய் தந்தைக்கு நீங்கள் மட்டும்தான் பிள்ளைங்க. ஆனால் இங்கே வந்திருக்க டீச்சர், இந்த ப்ரோக்ராம்னால் என் பிள்ளை நல்ல மார்க் எடுத்தால் உங்கள் பேரண்ட்ஸை விட சந்தோஷப்படுறவன் உங்கள் டீச்சர்ஸ் தாங்க. அந்த டீச்சர்ஸுக்கு எப்படி கைத்தட்டணும்? பத்தலை. அதுலேயும் நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் எல்லாம் சேரில் உட்காந்துருக்கீங்க, படியில் உட்காந்துருக்காங்க கொலு பொம்மை மாதிரி வரிசையாக. நீங்கள் முன்னேறதுக்காக எத்தனை அவமானத்தையும் சுமக்கிறவன் தாங்க டீச்சர். அடுத்த கொஞ்ச நேரம் உங்களுடைய ஐ கான்டாக்ட் என்னோட ட்ராவல் ஆகணும். நாளைக்கு நீங்கள் கோடி கொடுத்தா கூட நான் இங்கே வர முடியாது, இவங்களாலையும் நடத்த முடியாது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நாங்கள் படிக்கும்போது எங்களுக்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு நோட்டு புஸ்தகமே தாய் தகப்பன் வாங்கி தர்றதுக்கு வசதி இல்லை. இப்போ நீங்கள் என்ன கேட்டாலும் செய்கிறாங்க. அப்போ நம்ம ஏதோ ஒன்று செய்கிறதுக்கு இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கோம். அப்துல் கலாம் என்ன கனவு கேட்டாருன்னு ஒரு பொண்ணு சொன்னாலே, எந்திரிடா தங்கம், உன் மேலே கடும் கோபத்தில் இருக்க, மேடைக்கு வா. நீ தப்பாக சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஒரு வரும்போது அப்பா வந்தா, போகும்போது எப்படி போவான்னு நான் சொல்கிறேன். என் மகளோட சின்ன வயசு. நான் அப்படி அவளை கட்டி தடவுற மாதிரி நின்று பார்த்தீங்கன்னா தெரியும். ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகளை சான்றோன்னு எனக்கு கேட்ட தாய். இன்றைக்கி ராத்திரி போய் தூங்குவான்னு நினைக்கிறீங்க? அவங்க அம்மா பாட்டை பெரட்டி போடுவாப்புல, தெரியுமில்ல? தெரியுமில்ல? 500 பேர் சும்மா எனக்கு அந்த ஆள் சால்வை போட்டா, தெரியுமில்ல? நான் இன்றைக்கி சொல்கிறேன் சார், இந்த பொண்ணு இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிடத்தகுந்த இடத்துக்கு வந்து இதே ஸ்லைடில் அவள் வருவா. சத்தியம் சொல்கிறேன் நான், சத்தியம். நல்ல உங்கள் கைத்தட்டை கொடுங்க. தேங்க்யூடா, ஆல் த பெஸ்ட் அப்படின்னு நான் பாருங்கள் சார். வாழ்க்கையில் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு தடவை தான் வரும். நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளானாலும் அடுத்தவனை பார்த்து பக்கத்தில் இருக்கிறவனே சந்தோஷம். ராஜா பேசக்கூடாது. நான் காலைல 4:20 வந்து படுத்தேன். நேற்றுக்கு பாண்டிச்சேரி ப்ரோக்ராம். 3.25 மணி நேரம் தூங்கிட்டு, சாமி சத்தியமாக சொல்கிறேன், என் லஞ்ச் பாக்ஸும் காஃபி ஃப்ளாக்ஸும் அதுக்குள்ளே இருக்குது. ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன். உங்களை கைகூப்பி உங்கள் லெவலுக்கு தான் இறங்கி வந்து பேசுகிறேன். சாதாரண சோதனை இல்லை. நான் இங்கே வரும்போது டீ நல்லா இல்லைன்னு ஒரு டீ கடையில் என் டிரைவரை நிறுத்த சொன்னேன். இந்த முனங்கில் இந்த சந்து ஒய்எம்சியை திரும்புகிற சந்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தர் தள்ளு வண்டியில். அங்கே ஓடி வந்து ஒரு ஆள் என்கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிறான். நான் பதறிட்டேன். நம்ம ஒன்றும் பெரிய ஆள் இல்லை, என்னைய உனக்கு தெரியுமாப்பான்னு. என்ன இப்படி கேட்டுட்டீங்க? டெய்லி காலையில் ஜீ தமிழில் உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளில கிளம்புவேன்னா. நான் விஷம் குடித்து செத்துருக்கணும்.
என்னங்கண்ணே நீங்கள் தானே அரிகேசநல்லூர் வெங்கட்ராமன்கிறான். ஜி தமிழில் ஜோசியம் பார்ப்பேங்கிறான். இல்லையா, நான் ஆன்மீகம் பேசுகிற ஆள், முகச்சாடை ஒரே மாதிரியே இருக்கேங்கிறான். நான் அந்த கரகத்திலே 3/4 மணி நேரம் உட்காந்துருந்தேன். வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது தெரியுமா? ரைட். அடுத்த கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக இருங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருங்க. நான் யாரையும் சிரிக்க வேண்டாம், ஆட வேண்டாம், பாட வேண்டாம்னு சொல்லவே மாட்டேன். வாழ்க்கைனாலே செருப்பு காலில் இருக்கணும், சிரிப்பு வாயில் இருக்கணும். அதுதான் மகிழ்ச்சி. ஹாப்பியாக இருக்கணும். நான்லாம் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் டாக்டர் ஆகுங்க, இன்ஜினியர் ஆகுங்க, வக்கீல் ஆகுங்க, ஐஏஎஸ் ஆகுங்க, ஒரு மண்ணாங்கட்டி நான் சொல்ல மாட்டேன். செருப்பு கூட தைக்கலாம். தைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா நம்மளை விட எவனும் நல்லா தைக்கக்கூடாது. இப்போ அவர் இங்கே ஆண்டர்பனர் போட்டார்ல, நாகராஜ் சார் வீட்டில் ஒரு 25 முறை நான் போய் திருப்பூர்லேயே சாப்பிட்ருப்பேன் அவருடைய ஹியூமர் கிளப்பில் பேசிட்டு. அவருக்கெல்லாம் உங்களை மாதிரி கம்ஃபர்ட் ஜோன்லாம் வாழலை. கெவின் கேருடைய CK ரங்கநாதன் அவர் கடலூரில் ஸ்கூலே வச்சுருக்காரு. ஒரு 5-6 முறை பேசியிருக்கேன். கெவின் கேரில் ஒரு தடவை நான் ஃப்ரீலான்ஸ் ட்ரெயினராகவே 2 வருஷம் அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ்க்கெலாம் போய் MBA படித்தவனுக்கு கிளாஸ் எடுத்தேன். சார் சொன்னார்ல இங்கிலீஷில் ஃபெயிலுன்னு. நம்ம எப்போதுமே ஃபெயில் தான். எனக்கெல்லாம் படிக்கிறதுக்கே அப்போல்லாம் பழைய புஸ்தகத்தை வாங்கி படித்தோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, புது புஸ்தகம் இல்லை, பழைய புஸ்தகம். அதை தான் அட்டை போட்டுப்போம். புது புஸ்தகம் வாங்கி கொடுத்துட்டா அன்றைக்கி பெரிய பைபிளே கைக்கு வச்ச மாதிரி, பகவத்கீதையே வந்த மாதிரி, குரானே வந்த மாதிரி மோந்து பார்ப்போம். அந்த ஸ்மெல்லை ரசித்த கூட்டம் நாங்கள். இங்கேருந்து தான் உங்களுடைய கெரியரை தொடங்க போகிறேன். நீங்கள் படிக்கிறது, சயின்ஸில் எப்படி, மேத்தமெட்டிக்ஸில் எப்படி, உங்கள் நம்பர் போடுறது, பேப்பரை கட்டிக்கிட்டு எழுதுறது, ஒரு தடவைக்கு 2 தடவை. அவர் சொன்னார் பாருங்கள், குவார்ட்டர்லி, ஆஃப் இயர்லி, ஆனுவல் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 130 டெஸ்ட்டுன்னா நான்லாம் படிப்பே வேண்டான்னு போயிடுவேன். என்ன டெய்லி மனுஷங்களாம் வேறு என்ன, எப்போ பார்த்தாலும் படி 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 படி. என் தெருவில் ஒரு அம்மா 10th டீச்சராக இருந்து வேலை வேண்டான்னு எழுதி கொடுத்து வந்துருச்சு. ஏமான்னு எக்ஸாம் பேப்பரில் திமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னடான்னு கேட்டால் திருச்செந்தூர் முருகன் துணையான். இன்னொருத்தன் அதிமுக துணைன்னு போட்டிருக்கான். என்னடா அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைன்னு இருக்கான். நான்லாம் போடும்போது இப்போ கிறிஸ்தவர்கள் இன்ட்டு போடுவாங்க, இஸ்லாமியர்கள் 756, இந்துக்கள் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. நான்லாம் கிருஷ்ணசாமி துணைன்னு போட்டேன். நான் சத்தியமாக நான் 8வது படிக்கும்போது ESSLC அது படித்தா தான் லைஃபே. ESSLC கிருஷ்ணசாமி துணைன்னு போட்டேன். என்னுடைய சூப்பர்வைசர் கேட்டார், என்னப்பா குலதெய்வமானு. எனக்கு முன்னாடி இருக்கவன் கிருஷ்ணசாமி, அவன் காமிச்சாதான் நான் பாஸ் பண்ணுவேன், அவன் துணையை போட்டேன். இப்படி தான் எங்கள் கெரியர் தொடங்கிடுச்சு. சார் எல்லாம் அமைதியாக இருக்கீங்களா? நல்லா கேட்குதா? அது ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு பாண்டிச்சேரியில் ஒரு ரோட்ரி இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தெரியாமல் போயிட்டேன். 1.25 மணி நேரம் உயிரை கொடுத்து பேசுகிறேன். பின்னாடி கேட்கலை அப்படின்னாங்க. அப்புறம் சவுண்ட் இன்ஜினியரை கூப்பிட்டு மைக்கை சரி பண்ணுப்பான்னு. அவர் என்னென்னமோ பண்ணிவிட்டு, மைக்கு நல்லா இருக்குது, ஸ்பீக்கர் லூஸு, நீ பேசு அப்படின்னாரு. அப்படின்னேன். மைக்கு நல்லா இருக்கியா, ஸ்பீக்கர் லூஸு, நீ பேசுன்னாரு. இப்போ வரைக்கும் அந்த ஸ்பீக்கரை சொன்னாரா இந்த ஸ்பீக்கரை சொன்னாராங்கிற டவுட்லேயே நான் வந்திருக்கேன். நான் லூஸுன்னு பிரின்ஸிபாலுக்கு என்ன சிரிப்பு பாரு. ரைட். நான் கேட்குற கொஸ்டினுக்கு கை தூக்கணும். நானாக கேட்பேன். உடனே அது ஒரு பொண்ணு நல்லா பேசிக்கிட்டு இருந்தாண்டி, இவனும் திருப்பி லூஸ் ஆகிட்டான். எவனாவது இப்படி 12 மணி ஆக போது கொஸ்டின் கேட்பாங்களா? ரைட். ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட்லேருந்து கேட்போம். அதுதான் ஈஸி உங்களுக்கு. நயன்தாரா நடித்த அறம் படம் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? அப்படி போடு. அதில் மாப்பிள்ளை எல்லாம் கை தூக்குறாங்க. கொண்டு வாயா, அடுத்த வருஷம் நயன்தாராவையே கூட்டிகிட்டு வாங்கயா அப்படிங்கிறாங்க. ரைட், விட்டுருங்க, போதும், தெரியாமல் கேட்டேன், போடு கீழே. ஜீன்ஸுன்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? ஜீன்ஸுன்னு இந்த உலக அதிசயெல்லாம் காட்டுவாங்க. நான் இந்த தடவை கூட ஹம்முலையும் ஜெர்மன் பக்கத்தில் ஹம்முலையும் பெல்ஜியத்துலேயும் ஓசியில் டிக்கெட் எடுத்து கொடுத்து பேச கூப்பிட்டாங்கன்னு
அப்படியே சாய்ந்த கோபுரத்தையும் வாட்டிக்கன்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அந்த உலக அதிசயெல்லாம் அந்த டவர்லாம் காட்டுறாங்க. ஐஸ்வர்யா ராய் தெரியும்ல, உலக அழகியெல்லாம் அவங்க வீட்டுக்காரர் கூட அமிதாப் பச்சனுடைய பையன். அது என்னையே இப்படி நானே என் வாயில் சொல்லிப்பேன். ஏன் வாட்டர் பாட்டில் எடுக்கிற, அடிக்காத, கீழே போடு. இப்போ நான் முதல் கேள்வி என்ன கேட்டேன்? வெரி குட். ரெண்டாவது ஜீன்ஸ். மூணாவதாக சொல்ல போகிறது உங்களுக்கானது இல்லை, என்னுடைய பசங்களுக்கான, என் பிள்ளைகளுக்கானது. நடிகையர் திலகம்னு ஒரு படத்தில் நம்மளுடைய கனவு கண்ணி கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்களே, தெரியுமில்ல? ஒருத்தன் அப்போ அவனுக்கெல்லாம் இப்படி வச்சு கீர்த்தி சுரேஷை பார்ப்பான்னு எனக்கு தெரியும். சரி, இப்போ நான் 3 பேர் சொன்னேன். ஒன்று யார்? நயன்தாரா. ரைட், அப்படியே வச்சுங்க. நான் இப்போ சினிமாவில் நடிக்கிறேன், படம் ஓடலை. அவர் பதறிட்டார், வெள்ளை சட்டை போட்டிருக்கவர். நீ எல்லாம் நடித்து, இந்த ஆக்டர் சூர்யா இருக்கார்ல, அவர் தம்பி கார்த்தி இருக்கார். அவர் 25 படம் தமிழ் சினிமாவில் நடிச்சிட்டார். அவரை வச்சு ஜப்பான்னு ஒரு படம் எடுத்தாங்க, 400 கோடி. 4 நாள் கூட படம் ஓடலை, நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. அது கதை ஸ்டோரிக்காக நம்முடைய நண்பர் ஒரு டைரக்டர் கூப்பிட்டாரு. டெய்லி அந்த கதை ஸ்டோரிக்கு போவேன்னா, சார் நீங்கள் 2 சீனில் நடிக்கணும்னாரு. கொன்றுவேன் அப்படின்னு. சும்மா நடிங்க சார், சினிமான்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இங்கே பேசினோம்னா தண்ணி காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க, சினிமான்னா பின்னிடுவாங்க. சார் கேரவன் இருக்குது, கொடை பிடிச்சி சாப்பாடு கொடுத்து டெய்லி 2 லட்ச ரூபா பேசாமல் இருக்கிறதுக்கு. இங்கே பேசினாலே கிடையாது, அங்கே பேசாமல் இருக்கிறதுக்கு காசு. 4 நாள் பிரமாதமாக சும்மா ஒரு 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 ஷார்ட் எடுப்பாங்க, பிரேக்குன்றுவாங்க இங்கேருந்து அங்கே மாத்திரத்துக்குள்ள. 400 கோடி படம் ஃபெயிலியரு. இந்த சினிமா துறையில் கொஞ்சம் நான் இந்த கதை வசனங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறதுனால, டைரெக்டாக இல்லை, நான் நடிச்சிருக்கேன். அந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இருக்க ஒரு வக்கீல் மாதிரி வருவேன். நாராயணா அப்படிம்பாங்க, கோட்டை போட்டு. உடனே அந்த பொண்ணு, அவன்தானா நீ அப்படிம்பாங்க. எல்லாமே மெயின் ஷாட்டில். நான் கார்த்தி சார் பெரிய ஆக்டர், தமிழ் சினிமாவில் கலைஞருடைய வசனத்தை தப்பு இல்லாமல் பேசக்கூடிய ஆக்டர். சந்திரசேகர் சார், 3 பேருக்கு தான் காம்பினேஷன். ஊட்டியில் எடுப்பாங்க, அங்கேயே கோர்ட்டில் எடுப்பாங்க, அப்புறம் ஒரு சர்ச்சுக்குள்ளேருந்து வருவோம். நிறைய சீன்லாம் இருக்கும். படம் ஓடலைங்கிறது மகிழ்ச்சி, அது வேறு விஷயம். அதுக்கப்புறம் நடிக்கலை சார். உடனே அவர் பார்த்துடுறாரு. நல்லா கேட்டுக்கணும், பாம்பேயில் ஆடுக்கு ஜிங்கிள்ஸ் எழுதணும். ஊசி முதல் ஏசி வரை ஈஸியாக கிடைக்கும் அப்படின்னு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி வார்த்தை எழுதுறதுக்கு ஒரு வார்த்தைக்கு இவ்வளோன்னு காசு உண்டுங்க. நீங்கள் நினைக்கிறது மாதிரி ஈஸி இல்லை. அவர் பவர் பாயிண்ட் போட்டு இங்கே பேசினார்ல, உங்கள்கிட்ட 40 நிமிஷம் பேசுகிறதுக்கு அவர் 4 நாள் ஒர்க் பண்ணியிருக்கணும். இன்னொன்று, ஆர்ட்ஸ் சயின்ஸ் காலேஜ் பிரின்ஸிபலு, அவர் ஸ்லைடு போட்டது முக்கியம் இல்லை. யாராவது பார்த்தீங்களான்னு தெரியல, நம்மளுடைய அப்சர்வேஷன் கீழே 1 2 3ன்னு நம்பர் போட்டு கொண்டு வந்திருக்காரு. உங்கள் டைம் இல்லைனால சுருக்கிட்டார். நீங்கள் பரீட்சைக்கு போகணுங்கிறதுக்காக அவர் பரீட்சை மாதிரி தயார் பண்ணிட்டு வந்திருக்காரு. எதுக்கு? நீங்கள் இன்றைக்கி 300 எடுப்பேன்னு இந்த மீட்டிங்குள்ளே வந்தால் வெளியில் போகும்போது 350 எடுத்தால் இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ன்னு நினைக்கிறாங்க. இப்போ மார்க் என்ன 2 பேர் கிளம்பிட்டீங்க, போகிறதா இருந்தால் தனித்தனியாக போங்க, வந்துடுவீங்கள்ல? சரி, போயிட்டு வாங்க. மிஸ் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நல்ல மிஸ். அதுவும் அந்த மிஸ் ரொம்ப நல்ல மிஸ். அதை விட இந்த 2 மிஸ்ஸு ரொம்ப நல்ல மிஸ், எதை சொன்னாலும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க. சார் டைம் இல்லை, குயிக்காக வந்துடுறேன். ஜீன்ஸ் படத்தில் முதல்ல உலக அழகி ஆனதுக்கப்புறம் தமிழில் சங்கர் சார் இயக்கத்தில் ஜீன்ஸ் நடித்த ஐஸ்வர்யா ராய் 6 கோடி சம்பளம். அவங்களுக்கு எவ்வளோ? 6 கோடி. அவங்களுடைய ஹேர் இருக்குல்ல, ஹேர் ட்ரெஸ்ஸர், டெய்லி அப்படி அதுக்கு பேர் என்ன? இப்போ எனக்கு முடி நிறையா இருக்கிறதுனால அந்த ட்ரையர் போட்டு கிளிப்பெல்லாம் போட்டு சுருட்டி விட்டு எல்லாம் பண்ணுறது.
தலை சிகை அலங்காரம் பண்ணுறவங்களுக்கு ஒரு நாளைக்கு கீழே விழுந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவருக்கு மட்டும் டோட்டல் படத்து சினிமாவுடைய சம்பளம் 8 லட்சம். அதை தவிர ஒரு நாளைக்கு பேட்டாக 25,000 கொடுக்கணும் அவருக்கு. யார்? உங்களுக்கு ஜீன்ஸில் ஹைரப்பா பாடின அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடின ஐஸ்வர்யா ராய்க்கு இல்லை, ஐஸ்வர்யா ராயுடைய முடியை சுத்தம் படுத்தி எல்லாம் பண்ணவருக்கு 8 லட்சம் சம்பளம், 25,000 காசு. அதை விட்டுருங்க. அறம் படம் நீங்கள் பார்த்தீங்க, அதில் நயன்தாரா கலெக்டராக வருவாங்க. 4 சாரீ தான், காட்டன் சாரீ, பெரிய இந்த ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. அந்த படத்துக்கு அந்த அம்மா வாங்கினது 4 கோடி. வெறும் 20 நாள் தான் ஷூட்டு. ஒரு ஆழ்குழாய் கிணறுல குழந்தை கீழே உழுவா, அதை எடுக்கிறது தான் கதை. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நடிகர் திலகம்னு ஒரு படம், ரொம்ப பிரமாதமான படம், சாவித்திரி அம்மாவை பற்றி எடுத்தது. கீர்த்தி சுரேஷ் நடித்தாங்க, மறந்துடக்கூடாது. அவங்களுக்கு 6 கோடி. அவங்கள ஒவ்வொரு ஷாட்லேயும் பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இதெல்லாம் காட்டுறதுக்காக லென்ஸ் ஒன்று மேலை நாடுலேருந்து எடுத்து ப்ரொஃபைல் மட்டும் ஒரு மாதிரி காட்டணும், கொண்டை போட்டிருப்பாங்க, அது ஒரு மாதிரி காட்டணும். அது காட்டுறதுக்கு ஒரு நாளைக்கு லென்ஸோடைய விலை 1 லட்சம். இப்போ எல்லோரும் நிமிந்து உட்காந்து சார் மாதிரி கேட்குறேன், ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க, நல்லா நிமிந்து உட்காந்து உங்கள் மூச்சு காற்றை இழுத்து விடுங்க. இப்போ மெதுவாக கண்ணை திறங்களேன். சார், இன்றைக்கி என்ன? ஜூன் 20ஆம் தேதி. நான் உங்கள் எல்லாருக்கும் கை ஊப்பி கேட்டுக்கிறேன். போன வருஷம் வரைக்கும் நடத்தினது வேறு, இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் வேறு ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுட்டு போகிறேன். நான் என் செலவில் அடுத்த வருஷம் நயன்தாரா, ஐஸ்வர்யா ராய், கீர்த்தி சுரேஷ் 3 பேரையுமே இங்கே கூட்டிகிட்டு வரேன். சத்தியம், என் செலவு. உடனே அதில் ஒரு லேடி, இவன் ஒரு புழுகுனி மூட்டடி, எப்படி 3 பேரை கூட்டி வர முடியும்? இருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ இந்த கான்செப்டை மாத்திரம் 2027. இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்டாக தானே உட்காந்துருக்கீங்க. இப்படி வச்சுப்போமே, இந்த ப்ரோக்ராமில் யாரெல்லாம் சப்ஜெக்டில் 80% மேலே வாங்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு சர்டிஃபிகேட், ஒரு மெடல். 90 வாங்குறவங்களுக்கு 1, 100 அவுட் ஆஃப் 100 வாங்குறவங்களுக்கு 1. ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட்டு, ஒரு பக்கம் பேரண்ட்டுன்னு வச்சுக்கிறோம். இப்போ நீங்கள் 2027 இதே ஜூன் 20 கற்பனை பண்ணுங்கள். 4வது ரோவில் உங்கள் அம்மா உட்காந்துருப்பாங்க. அவளுக்கு பெரிய மேட்சிங் எல்லாம் தெரியாது. என் தங்கச்சி பெரிய இப்படி ஜிமிக்கி போட்டுக்கணும், மேக்கப் போட்டுக்கணும்லாம் தெரியாது. ஆனால் உங்கள் பேரை கூப்பிட்டு இப்போ அந்த பாப்பாவுக்கு ஷால் போட்ட மாதிரி ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு 500 ரூபா மதிப்புள்ள மெடலையும் ஒரு சர்டிஃபிகேட்டையும் கொடுக்கும்போது, அது வரைக்கும் பக்கத்து அம்மா யாருன்னே தெரியாது உங்கள் அம்மாவுக்கு. அப்படி சொரிஞ்சு மிதுவாக, அவங்களுக்கு அந்த ப்ரோட்டோக்கால் தெரியாது, எப்படி பேசணும்லாம் தெரியாது. ஆனால் சொல்லுவாங்க, அந்த மேடையில் அவார்டு வாங்குறாங்கல்ல என் பையன் என் பொண்ணும்பாங்க. அப்போ நீங்கள் கேமராவை க்ளோஸ்அப் வச்சு பாருங்கள், ஐஸ்வர்யா ராயோ, நயன்தாராவோ, கீர்த்தி சுரேஷோ உங்கள் அம்மாட்ட பிச்சை வாங்கணும், பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. அதுக்கு எந்த ப்ரொஃபைல் லென்ஸும் தேவை கிடையாது, எந்த கொண்ட போடுறவனும் வர வேண்டியது, எந்த மேக்கப்பும் கிடையாது. ஒன்று தான் தேவை. அன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சிருக்கணும், அவார்டு வாங்கணும். உங்கள் அம்மா முகத்தில் சாமி சத்தியமாக சொல்கிறேன், அன்றைக்கி தான் சந்தோஷ சிரிப்பை பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்கள் எத்தனை சேட்டை பண்ணியிருந்தாலும் அதெல்லாம் தூக்கி போட்டுருவா. ஒரே வார்த்தை தான். நீங்கள் வீட்டில் இப்போ போகிறீங்க, லஞ்சு சுட 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 இருக்கும். உங்கள் அண்ணன் வந்து அப்படியே கொட்டிக்கிட்டு அப்படின்ட்டு போவான். உங்கள் அக்கா, என்ன கீரை குழம்பு இது அப்படின்பா. உங்கள் பெரியப்பா வராரு, எல்லாம் நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் உருளைக்காய் சேர்ந்து பண்ணியிருக்கலாம் பாரு. சூடாக இருந்தால் அண்ணன் சாப்பிடுவான், சுவையாக இருந்தால் அக்கா சாப்பிடுவா, பதமாக இருந்தால் பெரியப்பா சாப்பிடுவா. நீங்கள் வந்து நீங்கள் சாப்பிட்டு மிச்சம் இருந்தால் ஒருத்தி சாப்பிடுவா, அவள் தான் உங்கள் அம்மா. அதனால் நான் வந்து 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்துக்கு 10 குறள், திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர். கரெக்டாக சொல்கிறேன்ல? அது வேறு பயமாக இருக்குது. இப்போ திருக்குறள்லாம் சண்டைக்கு வந்துடுறாங்க இலக்கிய பேச்சாளர்களே. என்ன நீங்கள் மேடையில் போய் திருக்குறள்லாம் சொல்லி பேசுகிறீங்க, ஜோக் சொல்லுங்கள். அன்றைக்கி ஒரு ப்ரொஃபஸரே சண்டைக்கு வந்துட்டார். என்ன எல்லாரும் உங்களையே கூப்பிட்றாங்க? இல்லை சார், நான் திருக்குறள் படிச்சிருக்கேன், எனக்கும் 5013 குறளும் அப்படியே தெரியும்னாரு.
எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. சார் உங்களுக்கு அப்புறம் 10 வருஷம் கழித்து படித்தேன், தமிழ் வளர்ந்துருக்குங்கிறான். இப்போ மலேசியாவில் ஒரு திருக்குறள் மாநாட்டுக்கு போனேன். எனக்கு முன்னாடி ஒரு பேராசிரியர் பிரின்சிபால்கிட்ட சொல்கிறேன், 1 மணி நேரம் திருக்குறளின் அறம் பற்றி பேசினார். திருக்குறள் அல்ல குறையாதது, திருக்குறள் அமுத சுரபி, திருக்குறளில் கடைசி வரைக்கும் ஒரு குறள் கூட சொல்லாமல் இறங்கிட்டான். அவர் ஏன் குறள் சொல்லி உங்கள் மனசில் பதிக்க வச்சது, அதுவும் ஃபேன்சி நம்பர்னாரு 666ன்னு. வள்ளுவன் சொல்கிறான், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக படி, படிக்க வேண்டியதை படித்த படி நில்லு. அதுதான் எக்ஸாமுக்கு. எப்படா நான் தொட்டனை தூறு மணற்கேனை மாந்தருக்கு கட்டணை தூறு அறிவு. கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும். இந்த நான் ரெஸ்ட் ரூம் உள்ளே ஓடி வந்தேன். அவர் பேர் ஜான் தானே, உங்கள் பேர் என்ன? ஜோசப்பா? சும்மா சொல்லுங்கள். ஸ்டீஃபன் ஒரு வாட்டர் பாட்டிலை எடுத்துகிட்டு டாய்லெட்டுக்கிட்ட வந்துட்டார். சார் தண்ணி குடிங்கன்னு. ஏன் தெரியுமா? அவருக்கு என்ன தேவை? அவர் ஒரு பிஜி படிச்சிருக்காரு, அவர் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு ஃபோரத்தில் இருக்கார். நம்ம கூப்பிட்டு நம்ம பிள்ளைங்களுக்காக பேச வந்திருக்கானேன்னு அன்பு செலுத்துகிறார்ல, ஈகோ பார்க்காம. அதுதான் அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார், அன்புடையார் என்பும் உரிய இருக்கிறார். இந்த இவங்கெல்லாம் பதறி, நான் என்ன பெரிய பிஸ்தாட்டா, டயத்தை பார்த்துட்டு சீக்கிரம் முடிக்கணும், சார் உட்காந்துருக்காருன்னாரு. சாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்தவனுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நேரத்தை சுருக்கிக்கிறாங்க. அறிவு அற்றம் காக்கும் கருவி, சென்ற விடத்து சிறவிடாது நன்றின்பால் உயிப்பது அறிவு. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், இந்த மிஸ்ஸுக்கு பிடிக்கல, என்ன குறள் சொல்லலாம்? யாகாவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு சொல்லலாம்ல. உடனே நான் போய் மிஸ்ஸை கையை பிடிச்சி, என் தங்கச்சி மாதிரியே இருக்கீங்க, 500 பிள்ளைங்களுக்கு மேலே அசிங்கப்படுத்திட்டீங்க மேடம், ஓரமாக சொல்லியிருக்கலாம். எப்பொருள் நான் என்ன சொல்லணும்? உடனே தீயினால் சுட்டப்புண் பாருங்க, என்னைய மட்டும் தான் பேச கூப்பிட்டீங்க, 500 பேரும் திருக்குறள் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இந்த 6 பேர் நமக்காக இப்படி கரடி மாதிரி கத்தினாங்களே, ஏதோ ஒன்று பண்ணாங்களே, இவங்க சொன்ன எல்லாத்தையும் என்ன அருமையாக சொன்னான் அந்த மனுஷன். அரண்டு போயிட்டேன். தோக்கிறது முக்கியம் இல்லை, மீண்டு ஜெயிக்கணும். பேப்பர் ஒன்றும் இல்லை, நம்ம எழுதி பார்க்கவே மாட்டோம். 10 தடவை படிக்கிறதும் 1 தடவை எழுதுறதும் ஒன்றுங்கிறான். நீங்கள் மனப்பாட பகுதியில் ஃபுல் கமாஸ் அது சரியாக போட்டிங்கனாலே 1/2 மார்க்கு, தப்பு இல்லாமல் எழுதினா 1.5 மார்க்கு, 1 வேர்டு எழுதினா அதை தான் நம்ம என்ன தப்பு பண்ணுவோமோ கடைசி வரைக்கும் அந்த தப்பை பண்ணுவோம். ஏன்னா இந்த பேப்பரை திருப்பி பார்க்குறதில்ல, பத்திரப்படுத்துறதில்ல. அதுக்கு தான் அவர் அப்படி சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ராத்திரி நீங்கள் போய் இவங்க சொன்னதெல்லாம் சரியா, நமக்காக கத்தினாங்களே, அதுக்கு குறள் இருக்கான்னா, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள். அவ்வளோதான். இப்போ நான் கையில் பேப்பர் வச்சுக்கிட்டேன்னா, செல்லு பார்த்தேன்னா, பவர் பாயிண்ட் போட்டேன்னா, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. என் மண்டையிலேருந்து சொன்னோன்னு ஏன் குறள் வருதுன்னா ஒருத்தர் தான் காரணம், என் டீச்சர் எனக்கு போட்ட பிச்சை தான் காரணம். நீங்கள் 2 பேருக்காக படிக்கணும். 10th +2 யோசிச்சு பாருங்கள், இந்த 10-12 வருஷம் நம்ம அம்மாவுக்கு என்ன செஞ்சு கொடுத்துருப்போம்? ஒரு மண்ணாங்கட்டி, போ உனக்கு வேறு வேலையில் என்னையே தான் கிளிப்ப, அவளை கிளிய யார? உடனே உங்கள் அப்பா இந்த பாரு, உனக்கெல்லாம் நான் ஏன் பிறந்தேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், என்னை ஏன் பெத்த அப்படிங்கிறான். அந்த ஆள் பதறாரு, தெரியாமல் நடந்துருச்சுரா, உள்ளே போடாங்கிறாரு. நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன், கொஞ்சம் நிமிந்து உட்காருங்க. இப்போ பெண் பிள்ளைங்களுக்காக சொல்கிறேன். எல்லாம் உலகத்தில் அம்மா 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 அம்பிங்க, இன்னொருத்தன் இருக்கான் வீட்டில், அவரை நினைக்கவே மாட்டோம். இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து என் பொண்ணுகிட்ட கேளுங்க, லா படிக்கிறா, அப்பா எப்படி? அது டம்மி பீஸு. அப்பானாலே நமக்கு அதுக்கு ஒரு கிண்டல் கேலி ஜாலி தான். அவர் ஒரு ஏடிஎம் மிஷின். இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், கைத்தட்டு அடங்க 30 நிமிஷம் ஆகும். அந்த ஆள் எழுதி செத்து போயிட்டான். 44 வயசு தான் வாழ்ந்தான். இதே ஆடிட்டோரியத்தில் நானும் அந்த இளைஞனும் பேசியிருக்கோம். அமெரிக்காவில் 2007 அந்த புஸ்தகம் வந்தது 2009. கையில் எழுதினார், செத்து போயிட்டான் அந்த இளைஞன். 2 தேசிய விருது வாங்கினாப்புல. 2007 கையில் பிரதி எழுதுகிறாரு. தலைப்பு அம்மா அப்பா மாமா சித்தி சித்தப்பா பாட்டி. புஸ்தகத்து பேர் அணிலாடு 3. வெளியிட்ட பதிப்பகம் பேர் ஆனந்த விகடன். பொய் சொல்லலை,
இப்போ அதை தான் எல்லோரும் காலர் டியூனாக வச்சுருக்கீங்க. அதுக்கு தான் தேசிய விருது வாங்கினான். செத்துப்போன அந்த கவிஞன் பேர் நா. முத்துக்குமார். அவன் எழுதின வரிகள் இருங்க. முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, முத்தம் காமத்திற்கான விஷயம் அல்ல, இது பெண்ணை பெற்ற அப்பாக்களுக்கே தெரியும். ஆனந்த யாழை எடுத்து மீட்டுகிறாய். அந்த பாட்டை ராத்திரியில் கேட்டிங்கன்னு வச்சுங்க, சாமி சத்தியமாக சொல்கிறேன், மனுஷன் ஒருத்தன் இருந்தால் அழுதுருவோம் அப்பான்னு நினச்சி. ஒன்றும் வேண்டாம் சார், இந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் வரணுன்னு 2 நாளைக்கு முன்னாடி ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஸ்கூல்லேருந்து வர சொல்லியிருப்பாங்க, இங்கே வாங்கன்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஒன்றும் இல்லை, ஒரு டூர் போகணுன்னு 150 ரூபா. நான்லாம் கடைசி வரைக்கும், கோச்சிக்காதீங்க, எனக்கு 2 ஒரே நோட்டில் தான் முன்னாடி சயின்ஸ் எழுதுவேன், பின்னாடி மடிச்சுக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து மேக்ஸு. வசதி கிடையாது. இப்போ என் பிள்ளைக்கு 30 நோட்டு வாங்கி தரேன், அவள் தூக்கி போட்டு டேபில் தான் யூஸ் பண்ணுறா. இப்போ எல்லாம் டெக்னாலஜி உங்களுக்கு வந்துடுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துருச்சு, ஏஐ வந்துருச்சு, சாட்ஜிபிடி வந்துருச்சு. ஒரு எஸ்எம்எஸ்ஸை கூட க்ரியேட்டிவாக நமக்கு அடிக்க தெரியல, அடித்து சாட்ஜிபிடி கரையாக இருக்கான்னு சரி பண்ணுறோம். ஏன்னா நம்ம க்ரியேட்டிவிட்டி போயிடுச்சு. நீங்கள் நல்லா நினச்சி பாருங்கள், தான் வாழ்க்கையினுடைய அத்தனை விஷயத்தையும் நம்ம இன்றைக்கி கற்றுக்கணுங்கிறதுக்காக ஒன்றுமே இல்லை சார். நீங்கள் 200 ரூபா கேட்டிருப்பான் உங்கள் ஸ்கூலில், உங்கள் அப்பா அந்த மாதம்தான் செருப்பு தெஞ்சு போச்சு, பிச்சு போச்சுட்டு இன்னும் 50 ரூபா கூட போட்டு 250 ரூபா பேட்டால் செருப்பு வாங்கணும்னு வச்சுருப்பாப்புல. நாள் ராத்திரி நீங்கள் ஆடி தீர்த்திருப்பீங்க, தர முடியாதும் பாரு. மறுநாள் காலையில் கிளாஸில் ஜாமெண்ட்ரி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க, 500 ரூபா நோட்டு கசங்கிய தாள் இருக்கும். எப்படி நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கே தெரியாமல் பாக்ஸில் வைப்பான், உங்கள் அம்மா வந்து சண்டை போடுவா. அறிவு இல்லையா? பின்ன வந்து செருப்பில் போட்டுக்கிட்டு தேஞ்ச செருப்பை போட்டுக்கிட்டே போகிறீங்க. இப்போ அவளுக்கு என்ன அவசரம்? லூஸு, 40 பேர் கிளாஸில் இருக்கான், 39 பேர் போயிட்டு என் பிள்ளையோ என் பையனோ போகாட்டி எனக்கு அசிங்கம் இல்லையாடி? போடி, செருப்பு இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் வாங்கிக்கலாம், என் பிள்ளைக்கு வேணுங்கிறத வாங்கி குடிக்கணும்டி. அதை உடனே அவள் கேட்டோன்னே கொடுக்க வேணான்னு தான் ஜாமெண்ட்ரி பாக்ஸுக்குள்ளே வச்சேன். அப்படி சொல்கிறவன் ஒருத்தன் தாங்க நம்ம அப்பா. அந்த முத்துக்குமார் வரியை தான் சொல்கிறேன், ஒரே வரியில் தான் எழுதினார். சின்ன வயசில் திருவிழாவுக்கு போவேன், சாமி பார்க்க தெரியாது. எங்கள் அப்பன்ட்ட சாமி தெரியலன்னு 6 அடி இப்படி தோளில் வச்சு உக்காத்தி வச்சு காமிச்சான். எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியல, செத்து அஸ்தி கரைச்சும் போது தெரிஞ்சிச்சு. ஒரு சாமி மேலே உட்காந்து தான் நான் இன்னொரு சாமியை பார்த்துருக்கேன். ரெண்டு 3 பிள்ளைங்க அழுகிறாங்க. நான் யாருடைய கண்ணீர் வர வைக்கணும், உணர்ச்சிகளுக்காக சொல்ல. நீங்கள் நினச்சி பாருங்கள், அப்பா உங்களோட ஜாலியாக இருப்பார். இல்லை, நீங்கள் ஒன்று இந்த 10th + 2 பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்குங்க. அன்றைக்கி தெருவில் உங்கள் அப்பா நடந்து போவான் பாருங்கள், அந்த சிவாஜியோடைய கௌரவம் நட தோற்று போயிடும். அப்படி கம்பீரமாக போவாப்புல. தெரியல, என் பிள்ளை பாஸ் பண்ணிட்டான். அட, உங்கள் அம்மாவுக்கு கூட 1000 புடவை அவர் வாங்கி வச்சாலும் சந்தோஷம் இல்லை. ஒருத்தன் +2 முடித்து 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்து இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் படித்து வேலைக்கு போய் ஒரு கதர் புடவை வாங்கி கொடுத்தா கூட உங்கள் அம்மா அழகுக்கு அழகு சேர்க்கறது பிள்ளைங்க சம்பாத்தியத்தில் வாங்கி தர்றது தான். அதுக்கெல்லாம் எதுன்னா, இப்போ முன்னாடி உள்ளதெல்லாம் வேறு. இப்போ நீங்கள் என்ன கோர்ஸ் பண்ணாலும் எந்த வேலைக்கு போனாலும் நீங்கள் வந்து கிராஜுவலாகவே இருக்கீங்களான்னு பார்க்குறதுக்கு அஸ்திவாரம் இந்த 10th + 2. உடுமாப்பில் 10th தானே பாஸ் பண்ணா. நீங்கள் பர்சன்டேஜ் நல்லா இருந்தால் தான் உங்களை வேலைக்கு எடுக்கும்போது பார்க்குறான். 10th 2026 உங்கள் பிரெயின் எப்படி இருந்திருக்கு, 28 எப்படி இருந்திருக்கு, 32 எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஆவரேஜாக கிராஃப் போடுறான். திடீர்னு இவன் +2க்கு அப்புறம் மோட்டிவேட் ஆகி படிச்சிருக்கானா, இல்லை டிகிரி முடிக்கும் போது நல்லா அவனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரக்சர் ஆகி படிச்சிருக்கானா, இதெல்லாம் உங்களுக்கு அறியாமல் தெரியாமல். அவர் அழகாக சொன்னார் சாரு, எப்படி பல விஷயங்கள்லேருந்து பல விஷயங்களை கற்றுக்கிட்டு படித்து முன்னுக்கு வந்தோன்னு. உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கடவுள் நல்லா கொடுத்துருக்கான், நல்ல தாய் தகப்பன், அதை விட இந்த மாதிரி அமைப்பு, இது எல்லாத்தையும் விடுங்க. இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்காங்கல்ல பாப்பா, அவங்க பேர் என்னடா ராஜாத்தி? சும்மா சொல்ல, அங்கேருந்தே சொல்கிறேன், கொஞ்சம் சத்தமாக. அவள் தான் சொல்லணும். உனக்கு வாய் இருக்குல்ல, எந்திரி, நல்லா சொல்லு, சத்தமாக சொல்லு. வெரி குட்ரா. என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க? பயோமேக்ஸ். எந்த ஸ்கூல்ரா கண்ணா? சென்ட் ஜான்ஸ். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. உட்காந்து. இது எந்த இயர்? 2000. சரி, உங்கள் மிஸ் யாராவது வந்திருக்காங்களா? வந்திருக்காங்கல்ல? சரி. நீங்களா மேடம்? உங்கள் ஸ்கூல், இவங்க ஸ்கூல். நீங்கள் என்ன சப்ஜெக்ட் மேடம்? பயாலஜி. ரைட். உங்கள் அம்மா அப்பா சந்தோஷப்படுத்தணும்னு நினச்சா, இவங்க சொன்னாங்களே, ப்ரோக்ராம் நடத்தினாங்களே, இதுக்கு பல லட்சம் செலவு இவங்களுக்கு. சும்மா கிடையாது. ஒவ்வொரு ஆர்கனைசேஷனுக்கு பின்னாடியும் 50 பேருடைய மேன் பவர் இருக்குது, அவங்களுடைய டைம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் நாளைக்கு நீங்கள் யாராவது சம்பாதிச்சு இவங்களுக்கு ஏதாவது நடக்க போதா? ஆனால் ஒரு பயன் இருக்குது. என்னன்னு இப்போ சொல்கிறேன். இது 2026. 2046 எவ்வளோ வருஷம்? அவ்வளோதான். இந்த 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 ஆடிட்டோரிய தெருவுக்கு பேர் என்ன? வெப்பேரி. நீ எந்த ஊர்? நீங்கள் எங்கே இருக்கீங்க? சென்னையில் தான் இருக்கீங்க. உங்கள் வீடு எங்கே இருக்கு? அந்தம்மா கண்ணா, அப்புறம் எல்லாத்தையும் 5 கேள்வி அல்ஜிபுராலேருந்து கேட்பேன். சொல்கிறா நெசப்பாக்கம். உட்காருங்க. 2040. இப்போ 2026. 46க்கு எத்தனை வருஷம்? 20 வருஷம். இதே ஜூன் மாதம் இப்போ வெயில் கொளுத்துதா இல்லையா? மத்தியானம் 1 மணி என் சகோதரி டி நகரை கிராஸ் பண்ணி அவங்க ஃபேமிலியோடு போகிறாங்க. இன்னும் 20 வயசு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வயசு ஆகிருக்குமா ஆகிருக்காதா? அப்போ பார்வையில் கொஞ்சம் மங்கி இருக்கும். ஒரு கொடையை பிடிச்சிட்டு ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. ஒரு பேனாவை எடுக்கிறாங்க, ஒரு பேப்பரை எடுக்கிறாங்க, விட்ராயில் ஃபுல் பண்ண வராங்க. கை நடுங்குது. 30 வயசில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த்து 50 வயசில் இருக்காது. 50 வயசில் இருக்கிறது 70 வயசில் இருக்காது. இப்போ 2026 இந்த பாப்பா, இந்த மிஸ்ஸு அப்படியே 46க்கு கன்வெர்ட் பண்ணுங்க. மேடம் வராங்க, ஒரு கொடையை எடுக்கிறாங்க, ஒரு பேங்க்குள்ளே போகிறாங்க. வெளியில் அவங்க சாரு குழந்தைங்கள்லாம் நிற்க வச்சுட்டு உள்ளே போகிறாங்க. 20 வயசு கழித்து உங்கள் மிஸ்ஸுக்கு வயசாக இருக்கும். வெயிலில் வந்தது, கண்ணு இப்படி தொடச்சிட்டு அதை எழுத போவாங்க. டக்குன்னு ஒரு கை வந்து அந்த பேப்பரை கிழிக்குது, காலில் விழுகுது, காஃபியை கொடுக்குது. இந்த அம்மா பதறாங்க. என்னம்மா பேப்பரை கிழிக்கிற, காஃபியை கொடுக்குற, நீ யார்? என்ன மிஸ் இப்படி சொல்கிறீங்க? 2026 நான் உங்கள்கிட்ட தான் மேடம் சயின்ஸ் படித்தேன். நான் தான் மேடம் இப்போ எஸ்பிஐயுடைய பெரிய பிரான்ச் மேனேஜர் மேடம். விட்ராயிலுக்கு பணம் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன மேடம் கையெழுத்து? பெல் அடித்து என் ஓஏவை கொண்டு வந்து தர சொல்கிறேன். வாசலில் யார் உங்களோட வந்திருக்காங்க? உங்கள் சாரும் குழந்தைங்களா, வாங்க 2 கரும்பு ஜூஸ் அப்படின்னு. இந்த அம்மா பெரிய இந்திய தேசத்தை ஓட்டு போட்டு ஆள்ற முதலமைச்சர் இல்லை, பிரதம மந்திரி இல்லை, ஜனாதிபதி இல்லை. தான் வீட்டுக்காரரும் குழந்தைங்களும் யாருன்னே தெரியாமல் நிற்கும்போது டி நகரில் கூப்பிட்டு ஒரு பிரான்ச்சுக்கே 25 பேருக்கு மேனேஜராக இருக்க அந்த லேடி ஓடி வந்து காலில் விழுந்து எல்லாம் பண்ணி காஃபி கொடுத்து, என்ன மேடம் என்னை தெரியல. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் 20 வருஷத்தில் எத்தனையோ குழந்தைங்கள பார்ப்பாங்க. ஆனாலும் அவள் மனசில் என்ன இருக்கும்? எங்கள் மிஸ்ஸுனால நான் இந்த சேரில் உட்காந்துருக்கேன். அப்போது உங்கள் மிஸ்ஸு மனசில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும்ல, அந்த சிறப்பு உலகத்தில் வேறு எவனுக்கும் கிடைக்காது, எவனுக்கும் கிடைக்காது. அதான் உண்மை. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு டாக்டர் தான் ஆக்கலாம், ஒரு இன்ஜினியரை உருவாக்கலாம், ஒரு வக்கீலை தான் உருவாக்கலாம். ஒரு ஆசிரியர் நினச்சா ஒரு ஸ்டூடெண்ட்டை என்னவா வேணாலும் மாற்றக்கூடிய தகுதி இருக்குது. இன்னொன்று சொல்கிறேன், உலகத்தில் நீங்கள் நல்லா இருந்தால் உன் சொந்தக்காரனே பொறாமப்படுவான். தன்னிட்ட படித்த பசங்க தன்னை விட நல்லா மேலே வந்தால் அதை பார்த்து சந்தோஷப்படுற ஒரே ஜாதி எதுன்னா ஆசிரியர் ஜாதி தான், வேறு எவனும் கிடையாது. நான் இங்கே உள்ள டீச்சர்ஸ் எல்லாருக்கும் சொல்கிறேன்,
இங்கே உங்கள்கிட்ட கையெடுத்து கூப்பிட்றேன். இன்றைக்கி தான் வேலையை விட்டுட்டு, தான் குடும்பத்தை விட்டுட்டு, உங்கள் வயசில் அவங்களுக்கு பிள்ளைங்க இருக்கு, அதை விட்டுட்டு என் பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம், ஒரு நல்ல ஆர்கனைசேஷன் நடத்துதுன்னு வேலையை விட்டு கூட்டி வந்திருக்காங்களே, இவங்க தான் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் கனவு கண்ட நல்லாசிரியர்கள். அவங்களுக்கு ஒரு ரவுண்ட் அப்ளாஸ் கொடுங்க, ரவுண்ட் அப்ளாஸ் கொடுங்க. அவ்வளோதான். நீங்கள் வேறு யார் இந்த 3 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஒன்றே ஒன்று, நீங்கள் வெறும் பாட புஸ்தகத்தை படித்து எக்ஸாம் எழுதினீங்கன்னா எல்லாரும் மாதிரியும் இருக்கலாம். நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கணும்னா, எனக்கு சொல்லி கொடுத்தது அப்படி தான். நான் திருப்பி சொல்கிறேன், சென்னையில் 2 வீடு வச்சுருக்கேன். நான் யூடியூப்பில் இது போனாலும் கவலை இல்லை, சம்பாதிச்சு தான் கட்டியிருக்கேன். 2 வீடுன்னு ஒன்றும் பயப்படாதீங்க, அந்த வீடு இல்லை. இப்போ தான் புரிஞ்சு சிரிக்கிறாவ. கார் வச்சுருக்கேன், வசதி வச்சுருக்கேன், வாகனம் வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன். ஆனால் ஒரு காலத்தில் எனக்கு எந்த வசதியும் இல்லை. என்னை விட ஒருத்தர் இருந்தார், சேலத்துக்கு போனேன், அவங்க வீட்டு வாசலில் அறிவு பகிர்தலுக்காக வாருங்கள், அதிகார பகிர்வு வேண்டாம்னு போர்டு. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அந்த வீட்டில் வந்து குரான் பற்றிய செய்தியும் இருக்கும், பைபிள் பற்றிய செய்தியும் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தர், ராமகிருஷ்ணர் படமும் மாட்டியிருக்கும். அவங்க அப்பா இப்படி வேட்டி கூட முழங்காலுக்கு மேலே தான் கட்டியிருப்பார், திருநீர் பூசி, வாங்க வாங்க அப்படிம்பார். பெரிய டீ தூள் வியாபாரியாக இருந்தார். அம்மா வந்து ஒரு ஸ்கூல் டீச்சர். வாசலில் என்ன போர்டு இருந்தது? அறிவு பகிர்தலுக்காக வாருங்கள், அதிகார பகிர்வு வேண்டாம். 27 வருஷத்துக்கு முன்னாடி அந்த போர்டை படித்தேன். பசங்களை பற்றி 2 போர்டு வாசலில் தொங்குது. சாதாரண வீடு, ஒரு ஓட்டு வீடு, சிமெண்ட் தர, டைல் கூட கிடையாது. இந்த பக்கம் போட்டிருந்தது இறையன்பு IAS, இந்த பக்கம் திருப்புகழ் IAS. அவர் தான் சீஃப் செக்ரட்டரியாக இருந்தார். 200 புஸ்தகம் எழுதியிருக்காரு. அதை விடுங்க, கண்டாங்கி சேலையின் கடைசி பக்கம்னு ஒரு IAS ஆஃபீஸர் வேலையவே தூக்கி போட்டு போயிட்டு வர்றாரு. என் ஊருக்கு சொந்தக்காரர், புதுக்கோட்டைக்கு பக்கத்தில். லஞ்சத்தை இன்றைக்கி பேசுகிறாங்க, லஞ்சத்தை தவிர்த்து நெஞ்சத்தை நிமித்து சைக்கிளில் போய் படித்து இன்றைக்கி பல இளைஞர்களுக்கு முன்னுதாரணமாக இருந்து ஒழுக்கத்தையும் அறத்தையும் மேடையில் பேசுகிற IAS ஆஃபீஸர்கள் மத்தியில் வாழ்ந்து காட்டிய IAS சகாயம் IAS ஆஃபீஸர். சும்மா நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், நீங்கள் பாட புஸ்தகத்தை தவிர ரீடிங் ஹேபிட்ஸ் இருக்கணும் உங்களுக்கு. இன்றைக்கி யாருமே நம்ம வந்து நிறைய விஷயங்கள் அவுட்டேட் ஆகிட்டு இருக்கு, நம்மளை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் யார்கிட்டேருந்து தெரியுமா? எந்த MBAலையும் போய் நான் படிக்கலை, ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கெல்லாம் போகல, என்னை அனுப்புறதுக்கு வசதி இல்லை. ஆனால் எனக்கு எங்கள் பாட்டி தான் படிப்பினுடைய வேல்யூ சிஸ்டம் சொல்லி கொடுத்தா. நீங்கள் உங்களுடைய பிரெயினை பார்த்து நான் உண்மையிலுமே அதிசயப்படுறேன். இங்கேயே இருக்குது, பதட்டத்தில் அங்கே போயிட்டேன். அந்த மேடத்தை பார்த்து பார்த்து பயப்படுறேன். இல்லை பாருங்கள், அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி கை முடியல. அது சில பேர் தெரியுமா, லேடிஸ் நீங்கள் கோச்சுக்காதீங்க, நம்ம பசங்க கசக்கி போன சட்டையோடு கூட வந்துடுவாங்க. நீங்கள் பரீட்சைக்கே வெளியில் வந்து பயமுறுத்துவீங்க, எங்களுக்கு படித்ததும் மறந்து போயிடும். கை முடியல, அந்த மாதிரி பெல்ட் போட்டுக்கிட்டால் சில பேர் என்ன நினைப்பாங்க, என்ன எனக்கு இன்றைக்கி இந்த குழந்தைங்க ப்ரோக்ராம் நான் கொடுத்துட்டேன், வந்தால் அவள் தான் தெய்வத்துக்கு சமம். அதெல்லாம் பாராட்டணும். சின்ன சின்ன விஷயம் இந்த சொல்கிறேன். இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஸு வெறும் எங்களால் இல்லை, ஆடிட்டோரியத்துடைய அமைப்பு, இந்த சவுண்ட் சிஸ்டம், அவருக்கு கை தட்டுங்க, பியூட்டிஃபுல் சவுண்ட் சிஸ்டம். அதெல்லாம் நம்ம பாராட்ட மாட்டோம். நீங்கள் ஸ்கூலில் கூட ஹெட்மாஸ்டருக்கு வணக்கம் சொல்லுவீங்க, உங்கள் PT டீச்சரை பார்த்தா வணக்கம்பிங்க, பிரின்ஸிபலை பார்த்தா காலில் விழுவீங்க. அவங்கெல்லாம் முக்கியம். அதை விட முக்கியம், உங்கள் யூரின் போகிற இடத்த சுத்தப்படுத்துகிற ஆயாமாவையும் வணக்கணும். அதான் வேல்யூ சிஸ்டம்னு பேர். தொழிலை வச்சு யாரையும் மதிப்பிடக்கூடாது, அவங்களுடைய செயலை வச்சு தான் மதிப்பிடணும். அவங்கவுங்களுக்கு அவங்க பெருசு. சார் நானே பேசினாலும் இன்னொரு தடவை இப்படி அமையுமான்னு தெரியல, இந்த லிங்க்கை எனக்கு கொடுத்துருங்க. நான் இன்னும் ஊர் ஃபுல்லாக இதை போட்டு விட்டு குழந்தைங்கள பார்க்க, ஏன்னா இதெல்லாம் அன்னன்னைக்கு அமையணும். காரணம், நீங்கள் கர்த்தருடைய பைபிள் படிக்கிறதில்ல, கர்த்தர் இன்றைக்கி ஆசீர்வதிச்சிருக்கார்.
இது நல்ல கூட்டம், இந்த இடத்துல நல்லது நடக்கட்டும்னு நான் நம்புகிறவன். எனக்கு எல்லா மதமும் ஒன்று தான். நான் இவங்களை விட விவிலியம் பிரமா. ஆனால் சும்மா நம்ம எப்பயோ பேசினதை வச்சு போட்டு விட்டுருவாங்க. இந்த மேடை பேச்சாளரில் பல பேர் எனக்கு தெரியும் வள்ளலாரை பேசிட்டு வான்கோழி பிரியாணி சாப்பிட்றான், மது ஒழிப்பை பற்றிட்டு ரூமில் முட்டை குடிப்பான், கற்பை பற்றி பேசினோன்னு காரில் டிரைவர் கேட்பார் எந்த வீட்டுக்கு போகணும்னு. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நான் அமெரிக்காவில் போய் தங்குறது எல்லாமே கிறிஸ்துவ சகோதரர்கள் வீட்டில் தான். நான் மேலே திருநீர் போட்டுட்டு கீழே வருவேன், கீழே அவங்க பைபிள் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இங்கே எல்லாம் சும்மா மேடைக்கு தகுந்தாப்புல சொல்கிறேன். நான் திருப்பி சொல்கிறேன், தமிழ்நாட்டில் என்னைய ஸ்கூலு, காலேஜு, ரோட்ரி, லயன்ஸு எல்லாத்தையும் அங்கீகரிக்கிறதுக்கு காரணம் மதம், இனம் எல்லாத்தையும் கடந்து சமூக நெறியோட, அறத்தோட, ஒழுக்கத்தோட நல்லது செஞ்சால் இறைவன் குடியிருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். என்னையே 3 வருஷத்துக்கு முன்னாடி ட்ரோல் பண்ணிட்டாங்க இந்த அண்ணாமலைக்காக பேசினதுக்கு. நான் எதை பற்றியும் கவலைப்படல, எனக்கு தெரியும் என் மனசு தெரிந்த. இவங்கெல்லாம் சார் நீங்கள் இந்த வாரம் சர்ச்சுக்கே போக வேண்டாம், ஏன்னா கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். இத்தனை குழந்தைங்களுக்காக அது சொன்னீங்களே, இந்த உடம்பு இது பட்டது அந்த விவிலியத்து வாசகம். நான் வலம்புரி ஜானோட உட்காந்து நீங்கள் சொன்னீங்கன்னா அத்தியாயம் 13 கொரிந்தியர் 21 கரெக்டாக சொல்லுவேன். மனித நேயம்ங்கிறது இங்கே இருக்கணும். உங்களை விட என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா இவ்வளோ எண்ணெய் இருக்கும், வேளாங்கண்ணி எண்ணெய் அப்பளம் பொரிக்கிற அளவுக்கு வாங்கி வச்சுருப்பேன். நம்பிக்கை தான். சரி, அதை விடுங்க, நம்ம விஷயத்துக்கு வருவோம். 2 நிமிஷம். ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், சார் மாதிரி அங்கிள் வந்திருக்காரா, டிவியிலெல்லாம் பேசுவேன். அவன் கிடையாது, ஏன்னா ஐபிஎல் மேட்ச் ஓடுது. மாமா வந்திருக்காரா, டீ காஃபி சாப்பிட மாட்டார், ஒரு டம்ளர் பால் கொடு. அவன் 10th தான் படிக்கிறான். இழவு, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமான்னா. என்னை அவன் நாய்க்கு சமமாக கூட மதிக்கலை. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை கொண்டு வந்து அப்படி டைனிங் பேல டொம்முன்னு வச்சான். பால் அப்படியே ஆடினுச்சு. நான் தெரியாமல் தம்பி பால் ஆடுதுன்னு. அவன் மேட்சை பார்த்து என்னை திரும்பி பார்த்து, இல்லை மாமா அது மாடுது அப்படின்னா. இல்லைடா தம்பி பால் ஆடுதுன்னு. இல்லை மாமா அது மாடுதுன்னா. புரிஞ்சாதான் கைத்தட்டி சிரிக்க முடியும். எல்லாரும் டிரான்ஸ்லேஷன். சத்தியமாக சொல்கிறேன், காலமனு மாளிகையிலும் காற்று மலை ஊழியிலும் சாகாத கம்பனவன் பாட்டு, அது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டுன்னு சொன்னானே. 10,000 பாட்டு எழுதின கம்பனும் கண்ணதாசனும் வள்ளுவனும் அந்த பையன்கிட்ட தோற்று போயிட்டான். ஆன் த ஸ்பாட், டைமிங் சென்ஸு, எக்ஸ்டெம்பராக அடிக்கிறான். சார் கொஞ்சம், என் பொண்ணு 3 வயசில் கேட்டா, சிவபெருமான் மேலேருந்து கீழே வந்து கணினி வாங்கி மேலே எடுத்து கொண்டு போனார், சுவிட்சு போட்டார், யூபிஎஸ் இருந்தது, ஒர்க் பண்ணல, ஏன்னார் தெரியலன்னு. பிள்ளையார் மவுசை தூக்கிட்டு போயிட்டாருன்ட்டா. சார் எவ்வளவு அவங்க எக்ஸ்டெம்பராக அடிக்கிறாங்க. உங்கள்கிட்ட திறமை இருக்குது, எல்லாம் இருக்குது. எங்கள் பாட்டி சொன்னது தான், எப்படி விளையாண்டுட்டு வந்தேன். முதல்ல விளையாடுங்கடா, தயவு செய்து சொல்கிறேன். மண்ணில் விளையாடுங்க. சிறங்கு வந்தால் கூட மருந்து போட்டுக்கலாம். நீங்கள் படிக்கிற வயசில் செல்லில் விளையாண்டா நம்மளே மண்ணாக போயிடுவோமோன்னு பயப்படுறேன். விளையாட மாட்டேங்கிறோம். இந்த இப்படி படியில் வந்தேன் 6 மணி ஆச்சுன்னா விளையாண்டு அப்படியே அடி மண்டை உடஞ்சிரும். ஃபுட்பாலில் எங்கள் பாட்டி காப்பித்தூளை வச்சுட்டு போடான்ருவா. இப்போ பையன் கீழே விழுந்தா குடும்பம் அப்படிங்கிறாங்க. என்னடா பையன்னா கீழே விழுகணும், அடிபடணும், அவன் என்ன ரோபோவா? யூசுப்பேல் இல்லை, அதெல்லாம் அந்த அந்த வாழ்க்கையே போயிடுச்சு. இப்போ இதை அனுபவிச்சாதான் தெரியும். இப்போ பாருங்கள், அப்படி படியில் வந்தேன், நல்லா கவனிங்க. படியில் வரேன், எங்கள் பாட்டி உக்காந்துருக்கா. அவள் எந்த யூனிவர்சிட்டிக்கும் போய் படிக்காதவ கண்ணா, எந்த யூனிவர்சிட்டிக்கும் போய் படிக்காதவ. என்ன கிளவி செய்கிறேன்னு, ஊசியில் நூல் கோக்குறேன்னா இந்த ஜென்மத்தில் கோக்க முடியாதுன்னு. ஏன்டா, நான் ஊசி கீழே விழுந்து 3/4 மணி நேரம் ஆச்சு, வெறும் நூலையே கோத்துக்கிட்டு இருக்கேன். அவள் சொன்ன வார்த்தை உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு சார், கேமராமேனே ஒரு பேச்சை கேட்டு சிரித்தது இங்கே தான் சார். விட்டுட்டாப்புல கேமராவை, அவருக்கும் கை தட்டுங்க, மனுஷன் தானே. நான் பாட்டியில் வச்சிடுறேன், இல்லாட்டி உடனே யூடியூப்பில் மணிகண்டன் குடித்து கொண்டே பேசுவார்னு போடுவாங்க. அப்புறம் கீழே தண்ணி அப்படின்னு போடுவாங்க. என்ன சொன்னேன், என் பாட்டிகிட்ட ஊசி கீழே விழுந்து. அடுத்து அவ சொன்னா பாருங்க,
ராஜா லாஸ்ட் ரோ. தம்பி தம்பி ஏய் நீந்தான். ஐநூறு பேர் வந்திருக்க இடத்துல 499 பேர் கேட்கும்போது கவனம். எல்லாருக்கும் கஷ்டம்தான். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், அத்தனை பேருடைய வேர்வையும் என்னென்னா, நீங்கள் சும்மா வந்தோம் கூடினோம் ஒரு 4.5 மணி நேரம் ஜம்முன்னு இருந்தோன்னு நினச்சிடாதீங்க. எல்லாரும் இன்றைக்கி உங்கள் மனசில் போகும்போது நான் 350னா அது 400 ஆகணும், 400 450 ஆகணும். ஃபெயிலுன்னு நினச்சி வந்த பையன் எல்லாத்துலேயும் 60 எடுத்து பாஸ் பண்ணால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னு நம்புற வேணாம். ரைட். லாஸ்ட் 1 செகண்ட். அதுலேருந்து ஒரு வாதியார் பார்க்குறாரு அந்த சட்டை. சார் தான் முடிக்கிறேன்னு 3 தடவை சொல்லிட்டேன். வாயை பிடிச்சி கிழிச்சிருவேன். நீங்கள் எந்த ஸ்கூல் டீச்சர் சார்? சும்மா ஏஞ்சல் ஸ்கூல், நேஷ்னல் ஸ்கூல். அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க. வந்ததுலேருந்து வெச்ச கண்ணு வாங்காமல் ஒரு திடீர்னு ஒரு ஆம்பளை நயன்தாராவை பார்த்தா எப்படி பார்ப்பானோ அது மாதிரி ஆம்பளையவே பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் நினைக்கிறாரு, நீ இதுக்கு என்னை பாராட்டாமே இருந்திருக்கலாம். சார் உங்களுக்காக அவர் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து ஐ கான்டாக்டோட ட்ராவல் ஆகி வராரு. ஏன்னா நேரம் கடந்துக்கிட்டே போது, முடிக்கணும். என் பாட்டி ஊசியை கொடுன்னா கொடுத்துட்டேன், நூலை கொடுன்னா கொடுத்துட்டேன், காதை கொடுன்ட்டா. ஏன் காதை கொடுத்தேன்? லூசு பையல யார் அவ சொல்கிறா? லூசு பையல என்ன வார்த்தை? இதில் யாரை சொல்லிட்டா பாரு, எங்கள் அப்பனையும் சொல்லிட்டா, அவளையும் சேர்த்து சொல்லிக்கிட்டா. காதுன்னா ஓன் காது இல்லைடா, ஊசியினுடைய காதுன்னா. எனக்கு ஷாக் ஆகிட்டேன். ஊசிக்கு ஏது பாட்டி காதுன்னு? சின்னமாக ஒரு ஹோல் இருக்குது பாருங்கள், துவாரம், அதுக்கு பேர் காதுன்னு பேர். அந்த காதுக்குள்ளே நூலை விட்டுட்டு MBA படிக்காத எங்கள் பாட்டி சொன்னால், ஊசியின் காதில் நூல் போனால் சட்டையின் கிழிசல் சரி செய்யும், இறைவன் தந்த காதுகளில் அறநூல்கள் போனால் உன்னுடைய மனக்கிழிசல்கள் சரி செய்யப்படும். நூலை படியுங்கள், சங்கத்தமிழ் படியுங்கள். நான் சத்தியம் சொல்கிறேன் சாரு, என்னுடைய அன்பு சகோதரர் வழக்கறிஞர் சொன்னது தான். நல்லா படிக்கிற வரைக்கும் ஆவரேஜ் தான், 40 50 60 தான் எடுப்பேன். என்னோட படித்தவெல்லாம் அமெரிக்காவில் இருக்கான். ஆனால் நான் இப்போ வருஷத்துக்கு 4 தடவை பிஸ்னஸ் கிளாஸில் போய் அவன் வீட்டில் வடை பாயசத்தோடு சாப்பிட்டு வரேன். ஏன் தெரியுமா? காலேஜுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் படிக்காமல் நான் படுக்கிறதே கிடையாது. என் வீட்டில் 7000 புஸ்தகம் வச்சுருக்கேன். என் வாங்குகிற காசில் பாதி புஸ்தகத்துக்கு தான். நீங்கள் எதை வேணாலும் படிக்கலாம். திருக்குறள் படி, நற்றிணை படி, குறுந்தொகை படி, பதிற்றுப்பத்து படி, ஷேக்ஸ்பியர் படி, ஷெல்லி படி, ஆண்டன் செக்கோவா படி, இறையன்பு படி. ஏன் இப்போ ஒரு சைலேந்திர பாபுவை பற்றி சொன்னார், அவர் எழுதின புஸ்தகம் படி. இன்றைக்கி ஒருத்தர் இருக்கார் சிட்டி கமிஷனராக, அவர் இளைஞர்களுக்காக எழுதியிருக்காரு, அதை படிங்க. எஸ் ராமகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார், கதாவிலாசம், உபபாண்டவம், தேசாந்திரி, யாமம், துணை எழுத்து. அடேப்பா, படிச்சுக்கிட்டே இருக்கணும். படிச்சுட்டா நம்ம முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடும். யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டோம். நிமிந்து உட்காருங்க. உங்கள் அம்மா அப்பாக்காக, ஆசிரியருக்காக நல்லா படித்து எல்லாம் பண்ணுறீங்க. இப்போ கண்ணு முன்னாடி ஒரு ஷூட் நடக்குது. ஆன் யுவர் மார்க் செட் கோ அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறான். துப்பாக்கி சத்தம். 12 பிள்ளைங்க ஓட தொடங்குறாங்க. 12 பிள்ளைங்க ஓட தொடங்குறாங்க. 12 குழந்தைங்களும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. 12 பேரும் மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொல்லி துப்பாக்கி சத்தம் முழங்கிருச்சு. 11 பேர் ஓடிட்டாங்க. ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. இந்த 11 பேர் எல்லைக்கோட்டை தொட்டால் தானே பரிசு. தொடாமல் ஒரு நிமிஷம் நின்னாங்க. நம்ம ஆன் யுவர் மார்க் செட் கோன்னு சொன்னோன்னே 12 பேர் போனோம், இப்போ 11 பேர் தான் இருக்கோம் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. ஓடினது யார்? மனவளர்ச்சி குன்றிய குழந்தைங்க. இந்த வார்த்தைக்கு மன்னிக்கணும். ஒரு குழந்தை கீழே விழுந்துச்சு. இந்த 11 குழந்தைங்களும் பேசினது, கிளாஸ் ரூமில் ஒன்றா இருந்தோம், கிரவுண்டில் ஒன்றா இருந்தோம், கேன்டீனில் ஒன்றா இருந்தோம். இப்போ காம்படிஷன்னு வந்து நம்ம ஜெயிச்சு அது தோத்துட்டா வலிக்குமேன்னு திரும்பி போய் விழுந்த குழந்தைய தூக்கி மண்ணை தொடச்சி 12 பேராக சார் சொன்ன மாதிரி கையை பிடிச்சி ஒன்றா ஓடினாங்க. அரங்கம் எழுந்திருந்து கை தட்டினது. அவங்க ஓடின குழந்தைங்க யார்? மனவளர்ச்சி.
ஒன்றே ஒன்று தான். அவங்களுக்கு எப்படி சாப்பிட்ணும், எப்படி தொடச்சிக்கணும், எப்படி டயத்துக்கு முடிக்கணும், எப்படி யூனிஃபார்ம் போட்டுக்கணும்லாம் தெரியாது. ஆனால் அந்த குழந்தைங்க தன்னோட இருக்க ஒரு குழந்தை தோக்கிறத தாங்க முடியல. நீ 100 வாங்குவியா, 90க்கு ஹெல்ப் பண்ணு, 90 80க்கு பண்ணு, 80 60க்கு பண்ணு, 60 ஃபெயில் ஆகிறவனையும் தூக்கிட்டு ஓடு. வாழ்க்கையில் எல்லாரும் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம்.